வணக்கம். கோவை பீகாக் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மூலையில சமையலறை கிச்சன் இருந்தா என்ன பண்ணணும், அதனால என்ன பலன்கள் வரும், எதிர்வினை என்ன வரும், அதை பத்தி நம்ம பேசலாங்க. பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு நார்த் ஈஸ்ட்ல கிச்சன் இருக்கக்கூடாது. சவுத் ஈஸ்ட்ல தான் கிச்சன் இருக்கணும். சரிங்க, வாடகை வீடு ஏதோ ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லணும். அதனால என்ன தீய விளைவுகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, பொதுவாக சமையல் யூஸ் பண்றது லேடிஸ் தான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு உடம்புல இருக்க ஹீட் ரெடியூஸ் ஆகும். ஹீட் ரெடியூஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதி, வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வரும். ஒன்று. ரெண்டாவது, அதாவது ஃபேமிலியுடைய டிஸ்அக்ரி, ரெண்டு பேருக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு செல்வ வளம் தடைபடும் உங்களுக்கு. மூணாவது, ஒரு குடும்ப தலைவர் குடும்ப தலைவிக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வராது உங்களுக்கு. அடுத்து நாலாவது உங்களுக்கு குழந்தைகளுக்கு திருப்பி என்னதான் இது பண்ணாலும் எனர்ஜெட்டிக்கா குழந்தை ஆற்றல் மிக்க வரமாட்டாங்க அவங்க. ஸோ இதோடைய தீய பலன்கள் தான் இது. ஸோ உங்களுக்கு வடகிழக்கு மூலையில இது இருந்ததுன்னா, கிச்சன் இருந்தா என்னன்னு சொல்லி பலன்கள் சொல்லிட்டு நான் உங்களுக்கு. சரிங்க, இதுக்கு பரிகாரம் என்ன, அதை பத்தி நம்ம பேசோம். பரிகாரம் நிறைய இருக்குங்க. ஆனா சிம்பிள் பரிகாரம் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒண்ணும் இல்லைங்க, பிரான்ஸ், அதாவது வெண்கலம் சொல்றாங்களே, வெண்கல பிளேட்டு, அது தகடு, வெண்கல தகடு ஒரு 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வாங்கி கடையில போய் வாங்கணும். வெண்கல தகடு 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வாங்கி அதை என்ன பண்ணணும்னா, சீலிங் இருக்கீங்களே, சமயக்கட்டு சீலிங், சமயக்கட்டு சீலிங்ல ஸ்க்ரூ பண்ணி வச்சிடணும். நீங்க அந்த சீலிங்ல ஸ்க்ரூ பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு வந்தீங்கன்னா, ஸோ அது உள்ள இருக்கிற எனர்ஜி, இந்த நெகட்டிவ் எனர்ஜி பூரா அது கொஞ்சம் இது பண்ணி அவாய்ட் பண்ணிடும். உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஓரளவு கன்வெர்ட் பண்ணும். ஒன்று, அது ஒன்று வைக்கலாம். ரெண்டாவது, வாஸ்து பில், அதாவது நம்ம டிங்டாங் பில் இருக்கு தெரியுங்களா, அந்த 5 பேர் வாஸ்து பில்லுன்னு விற்பாங்க. அந்த பெல்லை வாங்கி நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அந்த ரூம்ல நார்த் வெஸ்ட் கார்னர்ல, அது கிச்சன்ல நான் சொல்றது, நார்த் வெஸ்ட் கார்னர்ல ஒன்று மாட்டி விடணும். உங்களுக்கு மாட்டி விடனா அந்த சத்தத்துல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஒன்று கிடைக்குங்க உங்களுக்கு. மூணாவது, அட் டைம் ஆஃப் நைட், அதாவது நைட்ல என்ன பண்ணணும், ரெட் பல்பு போடணும். அந்த கிச்சன்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு பல்பு, நைட் லேம்ப் போட்டு, அது நைட்ல சாயந்தரம் 6 மணில இருந்து காலைல 5, 5:30, 5:45, 6 மணி வரையும் உங்களுக்கு அது எரியணும். எப்போதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதை மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பலன்கள்லாம், கெட்ட பலன்கள்லாம் வராம கொஞ்சம் தடுக்கும். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன், மூணு பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். 3 பரிகாரம் உங்களுக்கு ஈஸி தான். உங்களுக்கு ஒன்றும் பெருசா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது கிடையாது உங்களுக்கு. அதனால அந்த வாஸ்து பில் பாத்தீங்கன்னா 70 ரூபாயிலேருந்து 150 ரூபா 300 ரூபா வரை விற்குது. காப்பர் அந்த பிரான்ஸ் பிளேட்டு கடையில போய் வெண்கல பிளேட்டுன்னு கேட்டீங்கன்னா தருவாங்க. வெண்கல பிளேட்டு 150 ரூபா வரும் உங்களுக்கு. சாதாரணமா 4 இன்ச்சுலேருந்து 6 இன்ச்சு வரை 150லேருந்து 200 ரூபாய்க்குள்ள வரும் உங்களுக்கு. அது மாதிரி 2 பரிகாரங்களும் விலை கம்மி தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்க அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க. அது ஓரளவு சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. அது நல்லா ஓரளவு இதாக பண்ணும். பட் கூடிய மட்டும் நீங்க கூடிய மட்டும் வேற இடத்துல மாற்றம் நல்லது. மாற்ற முடியலன்னு சொல்ற போது இதை உபயோகப்படுத்திங்க, இருக்கிறத உபயோகப்படுத்திங்க. அடுத்ததுங்க, நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மூலையில பெட்ரூம் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, அப்படி இருந்தா என்ன பல கெடுபலங்கள் வரும், அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன வழி, அதை பத்தி நம்ம பேசலாங்க. பொதுவாக பெட்ரூம் நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்ததுன்னா என்ன வரும், என்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லிடலாம். ஒண்ணு அப்படி இருந்ததுன்னா, வீட்டுல அங்க படுத்திருக்கிறவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. யங் பீப்புள டைவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் புருஷனுக்கு 2 பேருக்கும் மிஸ் ஜட்மெண்ட் ஆகி அவங்களால பர்மனண்டா லைஃப் விட்டு இது போடுவாங்க, பிரிஞ்சிடுவாங்க. மூணாவது, உள்ள இருக்கிறவங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு. அதனால இந்த 3மே அங்க இருக்கக்கூடாது. அதனால அந்த கூடிய மட்டும் நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் யூஸ் பண்றது தடுத்துக்குங்க. ஆனா நார்த் ஈஸ்ட் பெட்ரூம் சில கண்டிஷனுக்கு ஒத்து வரும். எப்படிங்களா, ஒரு பெரியவங்க, ஒரு 60 வயசு கடந்தவங்க, மென்சஸ் பீரியட் கடந்தவங்க அந்த ரூம் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது சவுத் வெஸ்ட் கார்னரை தான் நீங்க பெட்ரூமை போடணும் உங்களுக்கு. அந்த இது யூஸ் பண்ணலாம். அடுத்த குழந்தைங்களுக்கு 2வது பிரச்சனை, ஸ்டடிஸ் ரூமா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டடிஸ் ரூமா யூஸ் பண்ணி அது குழந்தைங்களை ஏஜ்டு அட்டெம்ப்ட் உள்ள குழந்தைங்களாம் வேணாம். சின்ன குழந்தைங்க 4 வயசு 5 வயசு 6 வயசு உள்ள குழந்தைங்களா ஸ்டடி ரூமா யூஸ் பண்ணலாம். அதனால அந்த இதை அவாய்ட் பண்ணிடணும் உங்களுக்கு. மூணாவது அங்க இருக்கு, அப்படி இருக்கு, வேற பிரச்சனை அப்படி இல்லை, இந்த அவாய்ட் பண்ண முடியாது
அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும், கூடிய மட்டும் அந்த இதை வந்து நீங்க ஷிஃப்ட் ஆகிறதா நல்லது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பெரியவங்க இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். அதான் மற்றபடி அதுக்கு பரிகாரம் ஒண்ணு, அதுக்கு ஒண்ணு இதுவரையும் எதுவும் ஒண்ணு சொல்லல. அது பலிக்கல, யாருக்கும் சொல்லி பலிக்கல. அதனால அதை பத்தி நான் பேசவும் விரும்பல உங்களுக்கு. சரிங்களா? சவுத் வெஸ்ட்ல தான் வந்து என்னன்னா ஃபேமிலி மெம்பர் ஹெட் இருக்காங்கல்ல, அந்த குடும்ப தலைவர் உறங்குற இடம் வந்து உங்களுக்கு சவுத் வெஸ்ட்ல தான் வைக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த குடும்ப தலைவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவங்க வந்து நார்த் வெஸ்ட்ல தான் இருக்கணுங்க. இப்போ சவுத் வெஸ்ட்ல இருக்கும்போது சவுத் வெஸ்ட் கார்னர்ல பெட் போடணும். இப்ப சவுத் வெஸ்ட் கார்னர்ல பெட் போடும்போது செவுத்துல இருந்து ஒரு மினிமம் 3 அடி தள்ளி தான் விண்டோ இருக்கணும். அது மாதிரி இந்த பக்கமும் விண்டோ ஜன்னல் 3 அடி தள்ளி தான் இருக்கணும் கணக்கு. சப்போஸ் ஏன்னா அது ஒட்டியே வந்து ஓப்பன் வரக்கூடாது, நெருங்கி ஓப்பன் பாங்க, அது ஒட்டியே ஓப்பன் வரக்கூடாது. 3 அடிக்கு மேல நீ எவ்வளவுதான் தள்ளி விண்டோ வச்சிங்க, 2 பக்கம் அது மாதிரி வச்சிங்க. சவுத் வெஸ்ட் கார்னர்ல நீ இது பண்ணீங்க. அப்புறம் அங்க வந்து குழந்தை இல்லாதவங்க, குழந்தை உள்ளவங்க, இல்ல புதுசா கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணா பரமசிவம் பார்வதி படத்தை வந்து அங்க வந்து மாட்டலாங்க. ஒண்ணு மாட்டி படத்தை வந்து ஏஞ்சோன்னா அந்த சாமி படத்தை முடிக்கிற மாதிரி கண் முடிக்கிற மாதிரி பாத்துக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து 7 குதிரைகள் போட்ட ஒரு படம் ஒண்ணு எங்க பார்த்தாலும் விற்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த 7 குதிரைகள் போட்ட படத்தை வந்து அங்க வந்து மாட்டலாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஹெர்பேரியம் செடி கொடிகள் வாங்கி, பச்சை கலர் செடி கொடிகள் வாங்கி அந்த ரூம்ல வந்து ஒரு மூலையில நார்த் ஈஸ்ட் கார்னர்ல வச்சீங்கன்னா அந்த பெட்ரூம்ல இருக்க எல்லா எனர்ஜியும், நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஆற்றல்லாம் உருவாக்கி உங்களுக்கு குடும்ப லைஃப் கொஞ்சம் ஃபேமிலி நல்லா இதா இருக்கும் உங்களுக்கு. அது பெட்ரூமை பொறுத்தவரை அதாங்க வருது. அதுக்கு ஒரு பரிகாரம்லாம் ஒண்ணு கிடையாது, அது அங்கதான் இருக்கணும். இதே மாதிரி தான் நார்த் வெஸ்ட்ல வரும்போது இதே மாதிரி தான் நார்த் வெஸ்ட் கார்னர்ல பெட்ரூம் போட்டுங்க, தலையை வச்சு போட்டுட்டு வடக்கு தலை வைக்காம மேற்கு தலை வச்சு கிழக்க பாருங்க, அடுத்து தெற்கு தலை வச்சு வடக்க பாருங்க. இதை வச்சு இது மாதிரி வச்சு அது வச்சிங்க. அது மாதிரி பெட்டு போடும்போது உங்களுக்கு படுத்திருக்கிறது தலை வந்து கால் வந்து கதவுக்கு நேரம் இருக்கக்கூடாது. இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் பெட்டா இருந்தாலும் சரி, நார்த் வெஸ்ட் கார்னர் பெட்டா இருந்தாலும் சரி, படுக்கும் போது இந்த கால் வந்து வாசப்படிக்கு நேரம் இருக்கக்கூடாதுங்க. அதை வந்து அவமதிக்கிற மாதிரி, மகாலட்சுமி அவமதிக்கிற மாதிரி ஆகும் உங்களுக்கு. அதனால வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது உங்களுக்கு. இதுதான் 2 இதுலையும் உள்ளதுங்க. மற்றபடி வேற ஒன்றும் நான் நார்த் வெஸ்ட்ல ஒன்றும் என்னென்ன பொருள் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க. ஆனா வந்து வால் கிளாக்கு மிரர் ஒண்ணி வைக்கும் போது ஒண்ணி அதுக்கு நான் ஒரு பரிகாரம் இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. அது பிறகுதான் வைக்கணுங்க. அது நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்துக்கலாங்க. இப்பங்க வெளியில வந்து போர் கிணறு, அப்புறம் டேங்கு, செப்டி டேங்கு இதை பத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நார்த் ஈஸ்ட் இல்லாம சில பேர் வந்து போர்லாம் வந்து சவுத் சைட்ல வெஸ்ட் சைட்ல நம்ம இடத்துல இருக்கிறாங்க. அது வந்து ஏன்னா அவங்க நீரோட்டம் எங்க வருதோ அங்கதான் வந்து பொதுவாக வந்து போர் வைக்கிறாங்க இப்ப இருக்க கண்டிஷனுக்கு. நார்த் ஈஸ்ட்ல போர் தான் போடணும்னு கணக்கு இருக்கு. ஆனா அது மாதிரி போட்டா தண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்க நீரோட்டம் பாக்குறவங்க பார்த்து அவங்க எங்க போறாங்களோ அங்கதான் போட சொல்லுவாங்க. சரிங்க ஐயா வந்துருச்சு, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. சப்போஸ் பரிகாரம் வந்து இருக்கிறதுக்கு நல்ல பரிகாரம் என்ன இருக்குன்னாங்க, அதுக்கு வந்து பஞ்சமுகி ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குங்க, சாமி படம். பஞ்சமுகி ஆஞ்சநேயர் படம் இல்லைன்னா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் சின்ன சிலை ஸ்டாச்சு, ஒரு 4 இன்ச்சு 6 இன்ச்சுக்குள்ள சிலை இருக்குங்க. அதை வாங்கி நீ என்ன பண்ணணும், சவுத் வெஸ்ட்ல வந்து வச்சு சாமி டெய்லி சாமி கும்பிடும்போது இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடும்போது அதுக்கு ஒரு சூடவத்தியை காட்டி கும்பிட்டுட்டு வரணுங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஆமை ஸ்டாச்சு, படம் உள்ளது வந்து வாங்கி அதை வாங்கி நீங்க என்ன பண்ணணும், நார்த் ஈஸ்ட் பேஸ் பண்ணியும் சவுத் வெஸ்ட் பேஸ் பண்ணியும் அங்க ஒன்று வைக்கணும். அது வந்து என்ன பண்ணணும், நீங்க மண்ணில் வந்து கீழே புதைச்சிடணும் உங்களுக்கு ஆமை படத்தை. இது வந்து பஞ்சமுகி ஆஞ்சநேயரை வந்து மேல வந்து நீங்க வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவு அந்த பலன்கள் எல்லாம் வந்து தடுத்துரும் உங்களுக்கு. சப்போஸ் நார்த் ஈஸ்ட்ல வந்து போர் டெப்த் அதிகமா போச்சு, சவுத் வெஸ்ட்ல போர் கம்மியா இருந்தாலும் டெப்த் கம்மியா இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல. டெப்த் வந்து நார்த் ஈஸ்டோட தான் கூட போகக்கூடாது, குறைச்சி இருந்தா பரவாயில்ல மற்ற இடத்துல உங்களுக்கு. அதனால வந்து நீ போரை வந்து கூடி மட்டும் அது மாதிரி போட்டாச்சு என்ன சார் இப்படி ஆச்சு இப்படி சொன்னா டம்மி போரை போட்டு அதோட ஆழமா டம்மி. இப்போ சப்போஸ் 100 அடியில் அது ஆழம் போடுறீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல என்ன பண்ணுங்க 130 அடி 140 அடி டம்மி போரை போடுங்க, போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த போரை வந்து கம்மியா போட்டுங்க. இதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன்கள் குறையும் உங்களுக்கு. அதாவது பஞ்சமுகி ஆஞ்சநேயருங்க, ரெண்டாவது வந்து இது ஆமை படங்க உங்களுக்கு. 2 படமும் வாங்கி இப்போ டாடா ஐஸ் இந்த இதுல படம் அது வாங்கி வச்சு பட்டுன்னா நல்லா ஓரளவு பரிகாரம் நல்லா இருக்கு. நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்கு மூலையில டாய்லெட் இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். நம்ம அப்படி இருந்தா என்ன பிரச்சனை வரும், அதுக்கு என்ன ரெமெடி, இதை வந்து நம்ம பார்க்க போறோம். நார்த் ஈஸ்ட்ல டாய்லெட் வந்து சில இடத்துல தவிர்க்க முடியாத நேரத்துல வந்துருது வீட்டுல. சில இடத்துல வீட்டுல குடியிருக்கிறவங்க, வாடகை வீடு குடியிருக்கிறவங்க எல்லாம் சில அதெல்லாம் பார்த்து போக முடியாது கிடையாது.
சரிங்க ஐயா, இருந்துருச்சு, என்ன பண்ணலாம் போகலாம், அதனால என்ன கெடுதல் வரும், இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அதனுடைய பரிகாரமும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பரிகாரங்கிறது கிட்டத்தட்ட 60 to 70% சக்சஸ் ஆகுங்க. 30%ங்கிறது மேக்ஸிமம் இருக்கிற சான்ஸ் கிடையாது உங்களுக்கு. இப்போ வந்து நார்த் ஈஸ்ட்ல டாய்லெட் இருக்கு, இதனால என்ன பிரச்சனை வரும்னா வீட்டில் வந்து ஃபேமிலி பிரச்சனை வருங்க உங்களுக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க. குழந்தைங்களுடைய ஆற்றல், அதாவது அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய இது வந்து தடைப்படுங்க உங்களுக்கு. அப்புறம் பேரண்ட்ஸுக்குள்ள, அதாவது தாய் தந்தையருக்குள்ள உங்களுக்கு மிஸ் அக்ரிமெண்ட், மிஸ் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வருங்க உங்களுக்கு. இதனால வந்து அந்த பிரச்சனைனால தான் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட்ல டாய்லெட் இருக்கக்கூடாதுங்கிறோம். சரிங்க, நார்த் ஈஸ்ட்ல டாய்லெட் இருந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. நார்த் ஈஸ்ட்ல டாய்லெட் இருக்குங்க, சரி ரைட்டு, இருந்துச்சு, என்ன பண்ணுன்னா நம்ம டாய்லெட்டுடைய டோர் இருக்குங்கல்ல, டோருடைய வெளிப்பக்கத்துல ஒரு 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு காப்பர் பிளேட் வாங்கி அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்க்ரூஸ் போட்டோ இல்லை பேஸ்ட் வச்சோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். காப்பர் பிளேட்டு ஒரு நல்ல பார்த்து காப்பர் பிளேட் வந்து என்ட்ரன்ஸ் டோர்ல வைக்கணும். அது ஒரு பரிகாரங்க. ரெண்டாவது, கடல் உப்பு, அதாவது சீ சால்ட் கடையில் விற்கும். கடல் உப்புன்னு கேளுங்க, அயோடின் இல்லாமல் விற்கும் உங்களுக்கு. அந்த கடல் உப்பு, அதாவது கல் உப்பும்பாங்க சில பேர் கடல் உப்பும்பாங்க உங்களுக்கு. அதை வாங்கி நீங்க என்ன பண்ணணும், ஒரு பிளாஸ்டிக் பவுல் இல்லைன்னா பீங்கான் பாத்திரம் இல்லைன்னா சில்வர் பாத்திரத்துல வச்சு அதை நீங்க என்ன பண்ணணும், டாய்லெட்ல சவுத் வெஸ்ட் கார்னர்ல வைக்கணுங்க. நீங்க சவுத் வெஸ்ட் கார்னர் மேல அந்த லிண்டர் லெவல்ல வைக்கணுங்க உங்களுக்கு. அதுல வந்து தண்ணி படக்கூடாதுங்க உங்களுக்கு. சப்போஸ் அப்படி வைக்க என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் ஆனோடனே அந்த உப்புல வந்து ஒரு பச்சை கலரா ஒரு சொல்யூஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுங்க உங்களுக்கு. ஸோ பச்சை கலர் மாதிரி சொல்யூஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம், நெகட்டிவ், அது உள்ள டாய்லெட் உள்ள நெகட்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி பூரா கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும், நீங்க அந்த காப்பர் அந்த உப்பை எடுத்து வெளியில வந்து நீங்க ஒரு செடி கிட்ட கொண்டு கொட்டிடலாம், இல்லைன்னா ஒரு நீரோட்டமான இடத்துல கொண்டு அந்த உப்பை கொட்டிடணும். நீங்க அதை நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு, தெரியுங்களா? அதே மாதிரி நீங்க எப்ப அந்த பச்சை கலர் வருதோ ஒரு 2 வாரத்துக்கு வருதோ 3 வாரத்துக்கு பார்த்துட்டே இருக்கணும். நீங்க பார்த்துட்டு பச்சை கலர் வருதுன்னா அதை எடுத்து இமீடியட்டா மாத்தணும். சரிங்களா? அது ரெண்டாவது ரெமடி. முதல் ரெமடி நான் சொன்னது உங்களுக்கு காப்பர் பிளேட்டு. ரெண்டாவது ரெமடி இது வந்து பரிகாரம் தான். கூடிய மட்டும் நீங்க வந்து டாய்லெட்டை வந்து எடுத்து மாத்துறது நல்லது. சப்போஸ் மாற்ற முடியல, எங்களால் முடியலைங்க, வசதி இல்லைங்கய்யா, வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ஒரு கிட்டத்தட்ட 60 to 70% வந்து உங்களுக்கு இது பலிக்குங்க. இது வந்து நார்த் ஈஸ்ட் உள்ள டாய்லெட்டுடைய பரிகாரங்க, அதனுடைய விளக்கங்க.